ஏங்க அந்த பக்கம் பெரிய ட்ரெயின் ஒன்று இருந்துச்சுல்ல, இது ரொம்ப குட்டி ட்ரெயின். ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆமா சரோ, ரொம்ப அழகா இருக்கு. இத மட்டும் கையில தூக்கலாம்னா உனக்கு 8 கிஃப்டா தந்துருவேன். அப்படியா? ஆமா சரோ. ஆமா, உனக்கு உடனே போர் அடிச்சிடும். உங்க அப்பாவே இப்பதான் இதை ரசி ரசி எனக்கு கிஃப்டா எடுத்து தந்துடலாம்னு யோசிச்சுட்டு இருக்காவே. அதுக்குள்ள உனக்கு போர் அடிச்சிட்டு என்ன 1 மணி நேரம் இதை தான் நின்று பார்க்கணும். சரி வாங்க போலாம். ஏங்க வேண்டாங்க, இங்கே இருங்க. இது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. எத்தனை கலர்ல பூ ஒட்டி வச்சிருக்காவ பாருங்க. சரி சரோ, இருக்கட்டும். அதை பார்த்தாச்சுல்ல, பிள்ளைகள் வேற எதையாவது பார்க்கலான்னு கூப்பிடுது. வா போலாம். சிம்பு, பிங்கி, வாங்க போலாம். ச்சே, இப்பதான் அவர் கொஞ்சம் ரசனையா பேசினாரு. அதுக்குள்ள இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கல, போ வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டேன். நம்ம மட்டும் கொஞ்ச நேரம் கூட சந்தோஷப்பட்ட கூடாது. சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் சரி பண்ணிட்டு தான் தெரியுது. ரோஜா 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 கண்டதுமே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன். உன்னை கைகள் தீண்டவும் விட மாட்டேன், அந்த தென்றல் தீண்டவும் விட மாட்டேன். உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா 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 சரோஜா. அடி செருப்பால, எவ்வளவு தைரியம் தான் நீ என் பேரை சொல்லி கூடுவ? வானா, நான் கூப்பிடல, பாட்டு தான் பாடினேன். ரோஜா ரோஜா பாட்டு பாடினேன், அது உங்க காதுல சரோஜான்னு விழுந்துருச்சு. ஆமா, உளம் காது மேல 2 கொடுத்தா நல்லா உளம். மன்னிச்சிருங்க வனார், என் வாய் தவறி உங்க காதுல விழுந்துருச்சு. உளம் நல்லா உளம். வனார், எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? அப்படி பையன் ஆசை? இந்த பூவெல்லாம் விதவிதமா வண்ண வண்ணமா சோடிச்சு வச்சிருக்காலும் உன் மண்டையை சோடிக்கலன்னு பாக்குறியா? இல்ல வண்ணார், உங்களுக்கு ஒரு gift தரலாம்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு gift நீ தராண்டா. வண்ணார், இந்த குட்டி ட்ரெயினை மட்டும் கையில தூக்க முடிஞ்சா தூக்கி உங்களுக்கு gift-ஆ கொடுத்திருப்பேன் வண்ணார். என்னது இது, இவன அதே சொல்லியா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசை வருது என்ன? வண்ணார், இப்பயும் ஒண்ணும் கரைஞ்சு போகல. கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தரேன், உங்க தலையில வச்சுக்கிறீங்களா? பூச்செடியா நீ கேட்காண்டியே? உன்னை மண்டை உடைச்சி மாவிளக்கு வச்சு விடுவேன். பேதி எடுப்பா மொட்டை மண்டை. எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி பேசுவேன். வண்ணா, கோவப்படாதீங்க, உங்க தலை காலியா இருக்குல்ல, அதனாலதான் கேட்டேன். தலை காலியா தான் நீ வந்து பூ வச்சிருவியா? கையை உடப்பட்டுன்னு சொல்லிவிட்டேன். மன்னிச்சிருங்க வண்ணார். என் புருஷன் தான் நிக்காரு, கூப்பிட்டு சொல்லிருட்டோம். வேண்டாம் வேண்டாம், நான் அவர் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது இல்ல வண்ணார். அவர் என்னோட எனிமி. என்னது, அவர் உனக்கு எலும்பியா? பேதி எடுப்பா, அவர் எங்க எலும்பு தோல்மா இருக்காரு? நல்ல புசு புசுனி புஷ்டியா கட்டழகன் மாதிரில இருக்காரு. வண்ணார், உங்களுக்கு சொன்னா புரியாது. என்னை விட ஒரு அழகு நீங்க யாருமே இல்லை. இந்த திமிர் தான் உன்னை இந்த மாதிரிலாம் பண்ண வைக்குது. ஊருக்கு வா, முதல்ல உன்னை வீட்டை காலி பண்ண வச்சு விடு. வண்ணார், மன்னிச்சிருங்க வண்ணார். எத்தனை தடவை தான் உன்னை மன்னிச்சு மன்னிச்சு விடுறது? பேதி தான் இருக்கு. சே, உன்னால எனக்கு சுத்தி பார்க்க மூடே போச்சு. மரியாதை இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டேன். சுத்தி பார்த்துட்டு போறேன் வண்ணார். என்னையே ஒளிஞ்சு போய் எங்கேயாவது பாட்டு பாட போச்சுடி. சில பொண்ணு சிரிப்பு அழகு, சில பொண்ணு பேச்சு அழகு, திமிரு கூட ஒரு அழகு என்று நான் அவளை பார்த்து அறிஞ்சேன். சில பொண்ணு பார்க்க அழகு, சில பொண்ணு பழக அழகு, 2 அழகுமே ஒண்ணு சேர்த்துதான் அவளை நானும் பார்த்தேன். ஏக்கா, இங்க பாத்தியா கண்ணாடிய? ஆமாண்டா தங்கச்சி, கண்ணாடியை நடுவுல வச்சு சுத்தி பூ டெக்கரேஷன் பண்ணிருக்காவ. ஏக்கா, இது வளர்த்தியா இருக்கோம்ல, அந்த கண்ணாடி தான் நினைக்கேன். அதுல ஃபுல்லா பூ வச்சிருக்காவ. அப்படியாடா? ஆமாக்கா, நடுவுல கண்ணாடி இருக்கு பாருங்க. ஆமா, என் முகத்தை என்ன அழகா காட்டுது. அழகை பொறாமைப்படும் பேரழகு. ஆமாக்கா, நீங்க உலக அழகியாக வேண்டியவிய. ஆமாண்டா தங்கச்சி, அந்த வயசுல எனக்கு எவ்வளவு முடி இருக்கும் தெரியுமா? என்னோட அழகுக்கு யாரும் ஈடே ஆக மாட்டாவ. நான் அவ்வளோ அழகா இருப்பேன். என் புருஷன் என்னைய அழகி அழகின்னு கூப்பிடுவாவ. அப்படியாக்கா? ஆமாண்டா தங்கச்சி, அந்த மனுஷன் இப்ப எங்க இருக்காரோன்னு தெரியல. இந்த டூரில் அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். அவருக்காக தாண்டா நான் முக்காவாசி இப்படி டூரா சுட்டியே. ஏக்கா, கவலைப்படாதீங்க. மாமா கிடைப்பாவக்கா. ஒரு போட்டோ மட்டும் இருந்துச்சுன்னா அழகா நியூஸ் பேப்பர்லயே விளம்பரம் கொடுக்கலாம், காணவில்லைன்னு. அதெல்லாம் அந்த காலத்திலே நிறைய கொடுத்தாச்சுடா. இப்போ அவருக்கும் வயசாயிருக்கும்.
பல்லு கொட்டி இருக்கும், முடியெல்லாம் கொட்டி இருக்கும். அப்போ உள்ள போட்டோவை இப்ப கொடுத்தா யாருக்கும் அடையாளம் தெரியாதுல்லம்மா. அப்படியாக்கா? ஆமாண்டா தங்கச்சி. ஆனா என் மனதில் இன்னும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா என் புருஷன் என்ன தேடி வருவாருன்னு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குக்கா. நம்பிக்கையை தளர விடாதுங்க. நான் எப்பயுமே நம்பிக்கையை தளர விடவே இல்லடா தங்கச்சிம்மா. எனக்கு உங்க மாமா வருவாருன்னு முழு நம்பிக்கை இருக்கு. அவருக்காக தான் நான் இப்படி டூரா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு ஊர்ல அவரை பாத்திர மாட்டோமா, 4 வார்த்தை பேசிட மாட்டோமான்னு காத்திருக்கேன்டா. காத்திருப்பு வீண் போகாதுக்கா. கண்டிப்பா பாப்பிய மாமாவே. திரும்ப அவரை பார்க்கணும். அவர் கையால என் தலையில பூ சூடணும். அவருக்கு நான் தலை நிறையா பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மனுஷன் இப்ப என் கூட இருந்தாருன்னா இங்க உள்ள மொத்த பூவையும் தூக்கி என் தலையில வச்சிடுவாரு. அப்படியாக்கா? ஆமாண்டா தங்கச்சிமா. சரிக்கா, நம்ம போற வழியில பூ வாங்கிட்டு போவோம். வேணாண்டா, எனக்கு மாமாவை நினைச்சு ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு. நம்ம ரூமுக்கு கிளம்புவோமா? ஏக்கா ஏங்கா கவலைப்படுறிய? இங்க ஊர் சுத்த வந்ததே நம்ம உங்க புருஷனை கண்டுபிடிக்க தானே. வாங்கக்கா, அந்த பக்கம் போய் பாப்போம். மாமா எங்கேயாவது இருக்காவலான்னு. இல்லடா, ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு, எங்கேயுமே அவரை காணோம். ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்போம். அந்த மனுஷனை நான் பாக்குறதுக்கு எப்போ விதி எழுதி இருக்கோ அன்னைக்கு தான் பார்க்க முடியும். ஏக்கா வார்த்தைப்படாதுங்கக்கா, கண்டிப்பா பாப்போம். சரிம்மா தங்கச்சி. ஆமா, சரோஜா புருஷன்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலையே. நம்ம வேற ரொம்ப நேரமா தனியாதான் சுத்திட்டு கிடக்கும். ஏக்கா அவியெல்லாம் என்ன சுத்தி பார்த்துட்டு தான் இருப்பாவே. நம்ம ரூமுக்கு போலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாவக்கா. அடா தம்பி சேகர் இருக்கால்லம்மா, அவங்கிட்ட சொன்னா போதும், ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவான். வாடியா, கார் கிட்ட போவோம். சரிங்கக்கா, கவலைப்படாதுங்கக்கா. மாமா நிச்சயம் வருவார். சரிம்மா தங்கச்சி. சுத்தி பார்த்தே போதும், நாளைக்கு வந்து சுத்தி பார்ப்போம். வாங்க ஹோட்டல் ரூம் கிளம்புவோம். போன காபி வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்டாவது எடுக்கலாம். சரோ, உனக்கு காஃபி தானே வேணும்? இங்கேயே குடிக்கலாம். வேண்டாம், இங்கெல்லாம் வேண்டாம். நம்ம ரூமுக்கு போங்க. எனக்கு சுத்தி பார்க்க ஒரே டென்ஷன் தான் ஆகுது. ஏன் சரோ, நீ வேணா கார்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறியா? நான் பசங்களுக்கு சுத்தி காட்டிட்டு கூட்டிட்டு வரேன். கார்ல எல்லாம் போய் உட்கார முடியாது. இவ்வளவு நேரம் சுத்தி பார்த்துட்டு கார்ல போய் உட்கார்ந்தா கொமட்டுற மாதிரியே இருக்கும். அதனால வண்டி எடுக்க வீட்டுக்கு போவோம். சரோ, பாட்டிங்க எங்க இருக்காங்கன்னு பாரு. சேகருக்கும் என் தங்கச்சிக்கும் நானே கால் பண்ணி கூப்பிடுறேன். பாட்டி எல்லாம் போன் வச்சிருப்பாவே, போன் வச்சு கூப்பிட்டுக்கலாம். வாங்க முதல்ல கார் கிட்ட போவோம். அப்படியே அப்ப சரி, நீ இங்கே இரு. இந்த படகுல ஏத்தி விடுங்க, நாளை பயணம் போட்டோம். சரோ, பிள்ளையில ஏன் அப்படி பேசுற? எங்கேயாவது நான் சொல்லியது கேக்குதுலான்னு பாருங்க. நானே டென்ஷனா இருக்கேன், இதுல இதுவும் வேற. வாங்க போவோம், நேராவது. சிம்பு, பிங்கி, நாளைக்கு வந்து சுத்தி பார்க்கலாம். அம்மாக்கு இங்க நிக்க முடியலையா, ரூமுக்கு போலான்னு சொல்றாங்கல்ல. வாங்க கிளம்பலாம். போற வழியில வாங்கிக்கலாம் வாங்க. ஏங்க ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்க கூடாது. ஏன் சரோ, குழந்தைங்க ஆசைப்படுறாங்கல்ல, ஒரு நாள் தானே சாப்பிடட்டும். ஏங்க ஏற்கனவே இந்த ஊர்ல இவ்வளவு குளிரா இருக்கு, ஐஸ்கிரீம் தேவையா? சும்மாவே மூக்குல தண்ணி ஒலிக்கிட்டு கிடக்கும், நச்சி நச்சின்னு தும்பிட்டு கிடப்பாவே. இதுல ஐஸ்கிரீம் தின்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போனா. ஐஸ்கிரீம் வேணும், நல்லா தின்னுங்க. 2 ஊசியை குத்தி தான் வீட்டுக்கு போனா. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது, ஐஸ்கிரீம் வேணும். இப்ப நல்லா சொல்லி மூக்கு ஒழுங்கும்போது பாத்துக்கிடுவோம். வாங்க போவோம். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். யாத்தே ஒத்தையில இருக்க கஷ்டமா இருந்துச்சோ? நாளையில இருந்து நீங்களே எங்க கூட வந்துருங்க தே. வந்துதானே ஆகணும், இல்லனா அந்த பிள்ளைகளை கொண்டு போய் தொலைச்சிருவியே. ஏத்தே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இருக்கிறது ரூம்ல தான். ஆனா எங்க என்ன நடக்குது எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்லையே தே, ரூம்ல இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியுதே. வாய் மூடு. நீ பிள்ளைகளை தொலைச்சிருக்க என்ன? அந்த அளவுக்கு சுத்தி பார்க்கணும்னு என்ன இருக்கு? நான் இந்த டூர் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னேன். பிள்ளைகளுக்காக போனா நீ சுத்தி எடுத்து வந்திருக்க என்ன? அது என்ன பச்சை பிள்ளைகளை பத்தி அடிச்சிட்டு நீ புருஷன் கூட சுத்தியது? என்ன கேவலம் இதெல்லாம்? எத்த தாய் பண்ற காரியமா இது? இம்மா, சரோ பிள்ளைகளை தொலைக்கல. சேகர் தான் தனியா கூட்டிட்டு போய் பிள்ளைகளை சுத்தி காட்டலான்னு போனான். பார்த்தா அவன் வந்துட்டான், பிள்ளைகளை காணோம். அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சிட்டோமா. அதான் பிள்ளைகளை கையோட கூட்டிட்டு வந்திருக்கோம்ல.
நீங்க சரோ திட்டாதீங்கம்மா. இதுக்கு சரோ காரணம் கிடையாது. அவ பிள்ளைல போக வேண்டாம்னு சொன்னா. பிள்ளைகள் தான் ஆசைப்பட்டு தனியா சுத்தி பார்க்க போறேன்ட்டு போச்சு. நானும் தான் சரோ கூட இருந்தேன் அப்படின்னா என் மேலேயும் தான் தப்பு இருக்கு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. யார் பிள்ளைகள் காய்ச்சிருந்தாலும் சரி, உங்களோட கவன குறைவுல தான் பிள்ளைகள் தொலைஞ்சு போயிருக்கு. இதுக்கு மேல இங்க இருக்காண்டா உடனே கிளம்பி ஊருக்கு போவோம். நீங்க டூர் சுத்துற வரைக்கும் போதும். அம்மா, நாங்க ஒரு நாள் கூட இன்னும் முழுசா சுத்தி பார்க்கல. அதுக்குள்ள போலாம்னா என்ன அர்த்தம்? ஆமாடா, என்ன ஒரு 4 நாள் இருந்துட்டு போவோம். இல்ல ஒரு வாரம் இருந்துட்டு தான் போணும். அதான் பிள்ளைகளுக்கு கிடைச்சிட்டல, அப்புறம் என்ன? நல்லா தான் இருக்குதுவே. இனி எங்க போனாலும் நாங்க கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்கிறோம். இது போல நடக்காது. அதுக்காகலாம் டூர் கேன்சல் பண்ண முடியாது. இங்க தான் இருக்கணும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சாரத்து பாபு, பிள்ளைகளை கையில பிடி. சிம்மு, வண்டியில போய் ஏறு. நம்ம 5 பேர் இப்பவே கிளம்பும். மத்தபடி வந்தா வரட்டும், வராட்டி இங்கே கடக்கட்டும். ஏத்தே, ஒன்னாதான் வந்திருக்கோம், ஒன்னாதான் போகணும். தனித்தனியெல்லாம் பிரிச்சு கூட்டிட்டு போக முடியாது. பிள்ளைகள் சுத்தி பார்க்க ஆசைப்பட்டுச்சுன்னா டூர்க்கே கூட்டிட்டு வந்திருக்கு. அதுக்குள்ள பாதியில போலான்னு என்ன அர்த்தம்? ஒழுங்கா இந்த பிள்ளைகளை பாத்துக்கிட மாட்டான்னு அர்த்தம். அதெல்லாம் பாத்துக்கிட என் பிள்ளைகளை என்னை தவிர வேற யார் பாப்பா? இத்தனை வருஷமா நான் தான் கூட வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, பார்த்த லட்சணம் தான் ஒரு நாள்லயே தெரியுதே. நம்ம இருக்க திறமை தொலைச்சிட்டு தேடியா இருக்கோம். உனக்கு வேணா இது பழக்கமா இருக்கல, எங்களுக்கெல்லாம் பழக்கம் கிடையாது. எனக்கு என் பேர பிள்ளைகளை காணானே உயிரே போயிட்டு. மா, அதான் நான் கூட இருக்கேன்ல. நீ பேசாத சரத்து பாபு. காலையில இருந்து நான் உனக்கு போன் அடிச்சிட்டே தான் இருக்கேன். இவ்வளவு நேரம் ஆச்சு போன் அட்டெண்ட் பண்ணீங்களே. ஏன் போன் போட்டான்னு திருப்பி போட்டு கேட்கவும் இல்ல. ரூம்ல ஒருத்தி ஒத்தையில விட்டுட்டு போனீங்களே, அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சான்னு பாத்தியா? போன் போட்டாலும் எடுக்கதில்ல. திருப்பி போன் அடிப்பான்னு பார்த்தா அதுவும் அடிக்கல. என்னது இதெல்லாம்? மா, அது போன் வந்து சரோ பேக்ல இருந்ததுமா. தெரியும், எனக்கு அப்பவே தெரியும். இவ பைக்குள்ள தான் உன் போன் கிடக்கும்னு நான் நினைச்சேன். இவ தான் சத்தம் கேட்டாலும் எடுத்து தர மாட்டாளே. இவ பைக்குள்ள நீ எதுக்கு போட்டா? உன் பேண்ட் பக்கெட்ல வைக்க வேண்டியதானே? மா, ட்ரை பண்ண முடியலம்மா, அதனால தான். நல்ல காரணம் சொல்லுங்க. ஒத்தையில கிடந்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அந்த டிவி கூட ஆன் பண்ண முடியல. சுவாரி எப்படி வாங்கிட்டீங்கன்னு தெரியல. மா, அதான் அந்த போன்ல அந்த பட்டன் நமக்கு நான் ரூம் போய் வருவான்னு சொன்னேன்ல, அதை செய்ய வேண்டியதானம்மா. எந்த பட்டனை அமுக்கணும் தெரியல. எப்படி டிவி ஆன் பண்ணனும் தெரியல. இவ்வளவு நேரம் சும்மாவே செவுத்த பார்த்துட்டு படுத்து கிடந்திருக்கு. இந்த ஊர்ல எனக்கு தெக்கையும் தெரியல, வடக்கையும் தெரியல. கீழ இறங்கி போய் சாப்பிட போலான்னு பார்த்தாலும் அங்கேயும் வழி தெரியல. என்ன செய்ய, ஏன் செய்யன்னு ஒண்ணும் புரியாம தான் முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தேன் இவ்வளவு நேரம். சரிம்மா, எதுக்காக இப்படி ரிசப்ஷன்ல வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா, ரூமுக்கு போலாம். நான் உங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி தரேன். ஒண்ணும் வேண்டாம். பச்சை தண்ணி இருந்துச்சு, அதை குடிச்சு வயிறு நிரப்பிட்டேன். இதுக்கு மேல சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இந்த ஊரை விட்டு கிளம்பி போனா போதும். இங்கேயே இருந்து எனக்கு நிம்மதியெல்லாம் போயிடும். இதுக்கு தான் எங்க கூட வந்து சுத்தி பார்க்கணுங்கிறது. ரூமுக்குள்ளே கடந்தா இப்படிதான் இருக்கும், போர் அடிக்கும். செவுட்ட பார்த்து பார்த்து இப்படிதான் முழிச்சுக்கிட்டே இருக்கணும். அழகா நீயும் எங்க கூடயே வந்திருக்கலாம். வயசான காலத்துல நானும் தங்கச்சிமாவே எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தோம். எங்களை விட உனக்கு வயசு கம்மி தானம்மா. நீயும் அழகா டூருக்கு வந்திருக்கலாம். நம்ம ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்தது எதுக்கு? ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்கவா? அதுக்கு அங்கேயே வீட்டிலே உட்கார்ந்து இருக்கலாமே. இங்க வந்தா எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும். அதான் மனசுக்கு நல்லா இருக்கும். ஆமாம்மா, பாட்டி சொல்றது சரிதான். நாளைக்கு சுத்தி பார்க்க போகும்போது நீங்களும் எங்க கூட வந்துருங்க. ஆமா மம்மி, எங்க கூட வந்துருங்க, ஜாலியா இருக்கும். இன்னைக்கு ரூம்குள்ள இருந்ததனால தான் உங்களுக்கு இப்படி போர் அடிக்குது. அதெல்லாம் முடியாது, இப்பவே கிளம்பணும். அதெல்லாம் கிளம்ப முடியாது, ஒரு வாரம் இங்க இருந்துட்டா போறேன். சாரத்து பாபு, எப்படி திமிர்ல பண்ணாடி பேசிட்டு போறா பாரு. அம்மா, இங்க இருக்கணும்னு வந்தாச்சு, இருந்து சுத்தி பார்த்துட்டு போலாமா? நீங்க இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. எல்லாரும் தானே ஆசைப்படுறாங்க. பிள்ளைகளும் ரொம்ப ஆசைப்படுது, அதனாலதான் சரோ இருக்கணும்னு சொல்றோமா. நாளைக்கு நீங்களும் எங்க கூட வாங்க, சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஆமா, எனக்கு ஒரு வாரம் டூர் இங்கே இருக்கணும். இங்கதான் ஜாலியா இருக்கு. நான் ஊருக்குள்ள இப்ப வர மாட்டேன். எல்லாம் ஒண்ணு போல பேசுங்க. உங்களை இஷ்டத்துக்கு தான் நான் ஆட வேண்டியிருக்கு. சரிம்மா, வாங்க ரூம் போலாம். முதல்ல வந்து சாப்பிடுங்க, கோவலம் குறைஞ்சிரும். இதுக்கு மேல சாப்பிட முடியாது. 8 மணிக்கு மேல பாத்துக்கிடலாம். ஒரே ஒரு காப்பியை மட்டும் வர வை. 2 பிஸ்கட் பாக்கெட்டையும் வர சொல்லு. மூக்கி தின்னா வயிறு நிறைஞ்சிரும். சரிம்மா, வாங்க, ஸ்நாக்ஸ் என்ன வேணாலும் வாங்கி தரேன். மச்சான், நாளைக்கு என்ன இடத்துக்கு போறோம்? அதே நாளைக்கு தான் பிளான் பண்ண சிம்ரன். சரி மச்சான், நான் ரூமுக்கு போறேன். ஓகே சிம்ரன். பாட்டி வாங்க. வாடிப்பா, எனக்கும் தங்கச்சிக்கும் நிறைய ஸ்நாக்ஸ் வேணும், காஃபியும் வேணும். தங்கச்சிமா, வாடா போலாம். எக்கா, ஸ்நாக்ஸ் நல்லதா சொல்லுங்க. தம்பி சேகர், எங்களுக்கு 4 முட்டை போண்டா, 4 வாழைக்காய் பஜ்ஜி, 4 உருளைக்கிழங்கு பஜ்ஜி, 4 வெங்காய பஜ்ஜி, 4 மிளகா பஜ்ஜி. இதெல்லாம் ஸ்நாக்ஸுக்கு வேணும். சரிப்பா. சேகர், என்ன சேகர், நீ இப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்ட?
ஏ குடுமி, நீங்க தான் இங்க ரூம் எடுக்கலையே, மறுபடியும் எதுக்கு இங்க வந்தா? பாட்டி, நாங்க மட்டும் எங்க போய் தங்குவோம்? உங்களுக்கு தங்குறதுக்கு வேற இடம் இல்லல, அதான் இங்கே வந்தோம். சேகர் எங்களுக்கு ரூம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிருக்கான். இங்க தான் ரேட் ஜாஸ்தியா இருக்குல, வேற எங்கயாவது போய் ரூம் எடுக்க கூடாதா? பரவாயில்ல, சேகர் எடுத்து தருவான். என்ன சேகர்? ஒரு ரூம் அரேஞ்ச் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சேகர். தம்பி சேகர், முதல்ல எங்களுக்கு காபி ஸ்நாக்ஸ் வாங்கி தந்துட்டு அவளுக்கு ரூம் வாங்கி கொடு. சரி பாட்டி. என்னது காபி ஸ்நாக்ஸா? எனக்கு வணக்கம் தம்பி, வாங்க. அம்மா பிசாண்டிலங்க. அபியெல்லாம் இன்னும் சொத்த நேரம் சுத்தி பார்த்துட்டு பஸ் பிடிச்சு வரேன்னு சொன்னாங்க. நான் நீ கிளம்புறது பார்த்த உடனே பின்னாடியே வாடி வந்துட்டேன். அடே தம்பி, வா போய் காபி குடிக்கலாம். பாட்டி வாங்க. சரிப்பா. என்னது இது, இந்த குடுமிக்காரி இந்த ஓட்ட ஓடியா? இவ ஓடிய ஓட்டத்தை பார்த்தா அங்க ஒரு பஜ்ஜி சுஜி கூட இருக்காது போல இருக்கே. ஏக்கா வாங்க, நம்மளும் ஓடுவோம். சரிம்மா தங்கச்சி.